நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PavunTamil சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் உங்களுக்குன்னு ஒரு சேனல் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் உருவாக்கி அது மூலிமா எர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா, உங்களுக்கு எப்படி யூடியூப் சேனல் சரியாக கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு புரியாமல் வீடியோ பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மூலமாக நம்மளும் பணம் சம்பாதிக்க முடியுமா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், வீடியோ அப்லோட் பண்ண உடனே வருமானம் வருமா, இது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய யோசனை. ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்த தகவலை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும், அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் வேணும், அதனால யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக மொத்தத்தில் நீங்க எதற்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் சரி, உங்களுக்கான எர்னிங் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்க சேனல் உருவாக்கின உடனே, அதாவது கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த எர்னிங்ஸ் கிடைக்குமா, அல்லது வீடியோ அப்லோட் பண்ண உடனே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டி யூடியூப்பில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த எலிஜிபிலிட்டியை, அதாவது முக்கியமான எலிஜிபிலிட்டி, அதை அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான எர்னிங்ஸ் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இது மூலமாக. அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்பவே எளிமையான வழிமுறை தான். அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது மற்றவங்களுடைய வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேறு ஒரு நண்பர் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஃபோட்டோஸ் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க, மியூசிக் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது வீடியோ சாங்ஸ் நிறைய இது போல் மியூசிக்ஸ்லாம் இருக்குது. அதுபோல் மற்றவங்களுடைய அதை நீங்கள் காப்பி அடித்து உங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தகவலை வீடியோவாக சேகரித்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். அதை மற்றவங்க பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அது போல் பண்ணுங்கள். இது போல் மற்றவங்களுடைய வீடியோஸ் மியூசிக்ஸ்லாம் காப்பி அடிக்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டையிடும் காட்சி, அதாவது விலங்குகள் அடிக்கிறது, இது போலாம் நம்ம வீடியோவில் பயன்படுத்தக்கூடாது. அது போல் வீடியோவும் அப்லோட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது, சண்டையிடுவது, ஆபாசமாக பேசுவது, செக்ஸுவல் கண்டென்ட்லாம் இருக்கவே கூடாது. தனிப்பட்ட ஒருவரை நம்ம கருத்து கூறுவது, அவங்க இப்படியாது இதெல்லாம் சொல்லக்கூடாது. பிளட் இருக்கு இல்லைங்களா, ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படும். அதுவும் நீங்கள் ரீச் பண்ணாதான் உங்களுக்கு உண்டான பணமாக்குதலுக்கு உண்டான அப்லோடு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை மானிட்டேஷன் சொல்லுவாங்க. அதில் நாங்கள் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல கண்டென்ட், நல்ல வீடியோக்கெலாம் மற்ற நண்பர்கள் பார்க்கும்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக கொடுக்கும்போது, அவங்க லைக் பண்ணி விரும்பி பார்க்கும்போது, அது மூலிமா சீக்கிரமாகவே வியூவர்ஸ் அதிகரிக்கும். அது மூலிமா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் கிடைக்கும். அப்படி பார்க்குறவங்க நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கும்போது சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. அது மூலிமா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வாட்ச் ஹவர்ஸும் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடும். நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கும் பட்சத்தில் ஒரு சில மாதங்களே நீங்கள் எர்னிங் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வருடத்துக்குள்ளே இது போல் நீங்கள் அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி அடைஞ்சிடலாம். சரி, வாங்க உங்களுக்கு உண்டான யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணலாம், உருவாக்கலாம், அதை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அப்படி ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க சிகப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே போதுமானது. நீங்கள் ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட அது மூலிமாவே நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட சஜஷன், தனிப்பட்ட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்குனே தனியாக புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலிமா யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க ஜிமெயில் அக்கௌண்ட் மூலிமாவும் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம். அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடம், அல்லது உங்களோட நண்பர்கள், அல்லது வேறு எதனா ஆஃபீஸ், வேறு எதனா கூட நீங்கள் ஆன்லைனில் லிங்கிங் வச்சுருக்கலாம். ஸோ அதனால் அதை கொடுக்காதீங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. யூடியூப்புக்குன்னு நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது இது நிறைய இடத்துல தெரியாது. உங்களோட அக்கௌண்ட் சேஃபாகவே இருக்கும். உங்களோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாகவே வச்சுங்க, மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நம்ம புதுசாக எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப் எடுத்துங்க. நீங்கள் மொபைல் பயன்படுத்துனீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி
அதில் ரைட் சைடு 3 டாட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடு இருக்கும். அதை மாற்றின்னு அதில் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதாவது கிரியேட் அக்கௌண்ட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இதில் ஃபார் மை செல்ஃபு டு மேனேஜ் மை பிஸ்னஸ்ன்னு இருக்கும். இதில் ஃபார் மை செல்ஃப்னு கொடுத்துங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களோட நேம் கூட கொடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லைங்களா, நீங்கள் எந்த நேமில் வந்து சேனல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேமை கூட இதில் கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் வந்து. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. யூசர் நேம் வந்து எது மாதிரி வேணுமோ, அதாவது உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து க்ரியேட் பண்ணாமல் இருக்கலாம். உங்களுக்கு எது போன்ற மெயில் ஐடி வேணுமோ அதை வந்து க்ரியேட் பண்ணிங்க உங்களோட சேனலுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து ஃபில் பண்ணணும் நீங்கள் 2 டைமு. அது வந்து 8 லெட்டருக்கு குறையாமல் வந்து இருக்கணும். 8 லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிசிடியில் வந்து பெரிய லெட்டர், ஸ்மால் லெட்டர், அப்புறம் ஸ்பெஷல் லெட்டர் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். அதாவது மிங்கிளாக இருக்கணும். நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிறப்பல வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது மாதிரி பாஸ்வேர்டு வேணுமோ அது போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது அனைத்துமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஜுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஃபில் பண்ணிங்க. அதுக்கு கீழே ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ரெக்கவரி, அதாவது இப்போ க்ரியேட் பண்ணுற மெயில் ஐடி இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு மெயில் ஐடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இதில் என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணிங்க. டேட்டு, மந்த்து, இயரு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிங்க. இதற்கு கீழே ஜெண்டர், மேலா ஃபீமேலா, அதாவது ஆணா பெண்ணை வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெதர் நாட் சே கஸ்டம், இது போல் உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அதை செலக்ட் பண்ணிங்க. இது அனைத்தும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் மொபைல் நம்பர், ரெக்கவரி மெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அனைத்தும் ஃபில் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இது போல் ஒரு பேஜுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கும். இதில் நீங்கள் சென்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். அதனால் சென்ட்டுன்றதை ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி 6 இலக்க ஓடிபி நம்பர் வந்து வந்திருக்கும். அந்த நம்பரை இதில் பதிவு பண்ணிவிடுங்க. உங்களோட மொபைலுக்கு வந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்துங்க. இதுக்கப்புறம் இதில் ஸ்கிப்பு அண்டு எஸ்ஐஎம் இன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதில் என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் அண்டு ஐ அக்ரின்னு இருக்கும். அதில் ஐ அக்ரி வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இது போல் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு இது போல் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும், அதாவது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. youtube.com வந்து நீங்கள் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட்டு யூடியூப் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன்இன் கேட்டது இல்லைங்களா, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் லோகோ இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் எ சேனல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க இல்லைங்களா, அப்போ வச்சுருக்க அதே நேம் வேணுமா அல்லது நீங்கள் நியூவாக வேறு நேமில் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் நியூவாக வேறு நேமில் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிங்க, இல்லை அதே நேமில் வேணும்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடும். அல்லது நீங்கள் கஸ்டம் சேனல் இருந்துச்சு பார்த்தீங்களா, நீங்கள் வேறு ஒரு நேமில் க்ரியேட் பண்ணுற மாதிரினா அதில் என்ன நேமோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் கேட்கும். அதை ஃபில் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடும். அல்லது நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணாலும் இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் அப்லோட் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் எது மாதிரி சேனல் க்ரியேட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்குன்னு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, டிசைன் பண்ணி அந்த லோகோ வந்து இதில் அப்டேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலில் வந்து எது போல் கண்டென்ட் கொடுக்குறீங்களோ ஷார்ட்டாக உங்களோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ உங்களோட சேனலோட பற்றி அதை கீழே ஃபில் பண்ணிங்க. அதுக்கு கீழே ஆட் லிங்க்ஸ் டு யுவர் சைட்னு இருக்கும். நீங்கள் சைட்டு இது போல் வச்சுருந்தீங்கன்னா வெப்சைட்டு அதோட யூஆர்எல் வந்து கொடுத்துங்க. அதுக்கு கீழே ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துங்க. ட்விட்டர் யூஸ் பண்ணுற மாதிரினா அதோட லிங்க் கொடுத்துங்க.
இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற மாதிரினா அதோட லிங்க்கும் கொடுத்துக்கலாம். இது அனைத்துமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எந்த ஒரு வெப்சைட் லிங்க்கோ ஃபேஸ்புக் ட்விட்டர் இதோட லிங்க் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் கீழே சேவ் அப் லெட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட சேனலை வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் கஸ்டமைஸ் சேனல் வரும், யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு வீடியோன்னு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் உங்களோட சேனலுக்கு உண்டான லோகோ வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் பொறுமையாக கூட நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேனர் இருக்கும். நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பவுன் தமிழ்னு பின்னாடி பேனர் வந்து வச்சுருப்போம் லோகோ பின்னாடி. அதுபோல் பேனர் நீங்கள் இந்த இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம் டிசைன் பண்ணி. இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட்டு, சேனல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ யூடியூப்பில் வெற்றிகரமாக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உங்களோட சேனலுக்கு பின்னாடி பேனர் வந்து என்ன சைஸில் க்ரியேட் பண்ணணும், வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும்னுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ மூலிமா யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் யூடியூப்பில் எப்படி சேனல் க்ரியேட் பண்ணணுன்ட்டு எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுட்டுருப்பீங்க. இதற்கப்புறம் உங்களோட யூடியூப் சேனலில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், வீடியோக்கு டேக்ஸ் எப்படி கொடுக்கணும், டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும், உங்களோட சேனலுக்கு பின்னாடி பேனர் இருக்குது பார்த்தீங்களா, பேனர் எப்படி வந்து அப்லோட் பண்ணணும், அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. நம்மளோட வீடியோவை ஃபேஸ்புக் போன்ற சோசியல் வலைதளத்தில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிந்த தகவல் மற்றவர்களுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் தெரியும். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.